தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 38ஆம் சங்கீதம் 9வது வசனம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஏங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் ஏங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை கர்த்தாவே. என் தவிப்பு உமக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை. தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது உள்ளம் உருகி தாவீது எழுதின சங்கீதங்களில் ஒண்ணுங்க அது. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அது வெளியரங்கமாக இருக்குங்க. அதை இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். அந்த இருதயத்துக்குள்ளே வாஞ்சை, விருப்பம், சில நேரம் அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அது ஓப்பனாக வைப்பாருங்க ஜெபிக்கிற மனுஷன். அன்றைக்கு முன்பாக என்ன பண்ணாலும் சரி தேவ சமூகத்தில் வைத்து அப்படி ஓப்பனாக பேசுறதுங்க. அரை கதவை போட்டி கொண்டு தேவ சமூகத்தில் அப்படி இருதயத்தை திறந்து ஊற்றுவது, அதுதான் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அடையாளம். அவங்க தான் உற்சாகமாக ஜெபம்ன்றவங்களுக்கு அடையாளங்க. எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ள வரும், உற்சாக ஜெபம் நமக்கு வரும். இருதயத்திலே அந்த கசப்பு, போராட்டங்கள், பாவங்கள் இருக்கிற வரையிலும் உற்சாகமான ஜெபம் வராதுங்க. அதான் உண்மை. ஏன் உற்சாகமாக ஜெபம் பண்ணல? ஒரு கில்ட்டி கான்சியஸ் நம்ம போட்டு வாட்டி விதைக்குது. இவ்வளோ பாரியங்களை செஞ்சுக்கிறோம், இத்தனை அக்கிரமம் செஞ்சிருக்கிறோம், நம்ம ஜெபத்தை கேட்பாரா என்று நினைக்கும் பொழுது இருக்கிற ஜெப ஆவி போயிருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம மனசாட்சி சுத்தமாக இருக்கணுங்க, அப்போதான் ஜெபத்தை கேட்பார். மனசாட்சி சுத்தமாக இருந்தால் தான் அவர்கள் தேவனிடத்தில் உற்சாகமாக ஜெபிக்க முடியும், இருதயத்தில் ஊற்றி ஜெபிக்க முடியும். மனசாட்சி சுத்தம் இல்லை, சில பாவங்கள் பாவ அறிக்கை பண்ணலைன்னா அந்த குற்றம் மனசாட்சியை நம்ம ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுங்க. உற்சாகமாக ஜெபம் பண்ணாது காரணமே அதுதான். இன்றைக்கு உங்கள் இருதயத்திற்கு எல்லாவற்றையும் இறக்கி வைங்க, தேவ சன்னிதானம் ஊற்றுங்க. அப்படி ஊற்றி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை வெறுமையாக்கி கொள்ளுங்க. வெறுமையான இருதயம் தான் தேவனுக்கு முன்பாக உத்தமமான இருதயம். நீங்கள் வெறுமையாக்க 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 கர்த்தர் தமது ஆவினால் நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஆவினால் நிரப்ப நிரப்ப உங்க ஜெபம் உற்சாகம் உள்ள ஜெபமா மாறிடும். கர்த்தர் உங்களை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்ப போகிறார். அப்படி நிரப்ப 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 உங்கள் ஜெபம் உற்சாகமான ஜெபமா, ஆவியில் அனலா இருக்க ஜெபமாய் மாறும். தேவனுக்கு முன்பாக எப்போ நான் தோத்துக்கிட்டே இருக்கணுங்க. கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி தோற்றுக்கிட்டே இருக்கணும். என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு இல்லை சாமி, ஒண்ணு இல்லாண்டவரே, என்னுடைய பலன் ஒண்ணு இல்லை, ஞானம் ஒண்ணும் இல்லை, எனக்குன்னு சொல்றது ஒண்ணு இல்லை சுவாமி, ஒண்ணு இல்லையா, நான் வெறுமையா வந்திருக்கேன் என்று நாள்தோறும் நாள்தோறும் நீங்க தோத்து கொண்டே இருக்க வேணும். நீங்கள் வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்க இருக்கதான் கர்த்தர் நிரப்பி கொண்டே இருப்பார். நீங்க பலசாலியா இருப்பீங்க, பராக்கிரமசாலியா இருப்பீங்க, உங்கள் ஜெபமும் உற்சாகமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.